எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ என்ன இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் 4 மணிக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பணும். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மளோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிச்சிருக்கலாம். சிலருக்கு ரொம்ப போராக இருக்கலாம். போராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டுடலாம். ஓகே, காலையில் கிளம்பிட்டோம். 4 மணிக்கெல்லாம் கார் எடுத்தாச்சு. ஸோ காரில் பூ ஏதாவது வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு வீடெல்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம செடியில் இருக்கிற ஒரு 2 பூவை மட்டும் பறித்து காரில் வச்சுட்டு கிளம்பியாச்சு. அதாவது நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நம்மளோட அக்கா, மாமா, அண்ணன், தம்பி அப்படின்னு நம்ம உறவுகளோட சொந்தங்களோட போகிறது அப்படிங்கிறது ஒரு தனி. அதாவது பெரியவங்க பார்த்து இவங்க தான் நம்மளோட பெரியப்பா, இவங்க தான் நம்ம சித்தப்பான்னு சொல்லி அது மூலமாக வர்ற அந்த சொந்தங்கள் ஏதாவது ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் இல்லைங்களா? இதில் பெரியவங்க சொல்கிறாங்க, அவங்கள காட்டுறாங்க, அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு உறவு, ஒரு சொந்தம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் மேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்டான ஃப்ரெண்ட்ஷிப். அது கூட ட்ரிப் போகிறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போது நாங்கள் போகிற ட்ரிப் பார்த்திங்கன்னா 3 ஃபேமிலி போகிறோம். 2 கார். அதாவது ஒரு 2 குட்டிக வரல, காலேஜில் லீவ் கிடைக்கல அப்படின்ட்டு. அதனால் 2 கார் மட்டும் போதும்ன்ட்டு கிளம்பிட்டோம். இந்த 3 ஃபேமிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஸ்கூல்மேட்ஸுங்க. ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரே ஸ்கூல், பட் வேறு செக்ஷன், ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிச்சுட்டு 11th 12thலையும் அதே ஸ்கூல் தான், வேறு குரூப், வேறு செக்ஷன், ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலேஜ் போனாங்க, வேறு ஊர், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஒவ்வொருத்தரும் போனாங்க, ஆனாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் இப்போ எல்லாம் வேறு இடத்துல வேலை, ஒருத்தர் பிஸ்னஸ் அப்படின்னு இருந்தாலுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போர் அடிக்குதுங்களா? உண்மையாகவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்கூல், அப்புறம் காலேஜ், அப்புறம் ஜாப், ஆஃப்டர் மேரேஜ், கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 23 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போது பார்த்திங்கன்னா கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருஷம் நட்பு இதெல்லாம் இன்னும் நீடிச்சிட்ருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி இது என்னென்னு சொல்லிடுறேன். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் A to Bக்கு தான் வந்திருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ட்ரிப்பை அப்படின்ட்டு. ஸோ அங்கே சாப்பிட்டு தஞ்சாவூர் நேராக வந்தாச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இருந்து கரூர் டு திருச்சி, திருச்சி டு தஞ்சாவூர் அப்படி தான் போயிருந்தோம். ஸோ தஞ்சாவூர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்ததே இல்லை, ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனாலும் எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கிறதுக்காக, நான் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக ஓகே சொன்னது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும், இந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, உண்மையாகவே எனக்கெலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். இவங்களுக்குள்ள நிறைய ஷேரிங் இருக்குங்க. என்ன தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருந்தாலுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணாத, அதாவது லேடிஸ் நாங்கள் 3 பேர் இருக்கோம் இல்லையா, எங்ககிட்ட ஷேர் பண்ணாத விஷயங்கள் கூட இவங்களுக்குள்ள ஷேரிங் அதிகமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு மீட்டிங் போட்டு பார்த்துக்குவாங்க, பேசுவாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை பேசிக்குவாங்க, தினமுமே மெசேஜ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இவங்களோடது. எங்கள் கண்ணே பற்றுங்கிற அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக நீட்டாக விட்டு கொடுத்து போகிறதாகட்டும், ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும்ன்ட்டு நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும். இவங்க மூலமாக நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும், ஆக்சுவலாக இவங்க ஸ்கூல்மேட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், நாங்கள் அதாவது லேடிஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நாங்கள் ஒருத்தர் அறிமுகம் ஆனாலுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவு எங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோஸ் கிடையவே கிடையாது. ஸோ எங்கே கிளம்புனாலும் நாங்கள் 3 ஃபேமிலியும் கிளம்பிடுவோம். அதே மாதிரி என் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கூட கேட்க மாட்டாங்க. அந்த 2 ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும் உடனே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் கிளம்புறோம், 3 ஃபேமிலியும் கிளம்புறோம் அப்படின்னாலே
அங்கே வந்து 100% கேரண்டியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது. அவ்வளோ ஜோக்ஸ், அவ்வளோ கிண்டல், அவ்வளோ ஒரு ஹாப்பி செம்மையாக இருக்குங்க. ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையாகவே இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் கூட வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண டைம்ல எல்லாம் அந்த மோர் தென் ரிலேஷன்ஸை விட கூட இவங்கக்கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நாங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியோடு தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். காலையில் கிளம்பியாச்சு. அப்புறம் திருச்சியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தஞ்சாவூர் கோயிலில் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைப்ரரி, சரஸ்வதி மஹால் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளேஸாக பார்த்தோம். ஒவ்வொரு பிளேஸுமே எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா என்ன அழகாக அந்த காலத்துலேயே எந்த ஒரு வசதியும் இல்லாத டைமில் இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா பேசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு வேலைப்பாடுகளாகட்டும், இல்லை ஒவ்வொரு ஐடல்ஸு, அந்த காலத்தோட ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸ்டாச்சூஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் செம்ம அவ்வளோ வந்து ரசித்து நான் பார்த்தேன். ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக அங்கே தான் கிளம்பிட வேண்டியது. இந்த டைம் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறப்போ குறைச்சலே இல்லை. அதாவது பார்க்குற விஷயங்கள் அறிவுக்கும் தீனியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கிண்டல் கேலி அதுக்கும் குறைச்சல் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட 1 டே ட்ரிப் இருந்துச்சு. நல்லாவே ரசித்து பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் இந்த பிளேஸ்க்கெல்லாம் எத்தனை தடவை போயிருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி இருந்திருக்க மாட்டீங்க. எத்தனை தடவை போயிருக்கீங்க? அங்கே உங்களுக்கு எந்த மாதிரி பிளேசஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேயே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான மாதிரி மீல்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வருது, பிரியாணி, சாம்பார் சாதம் அப்படின்ட்டு குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸாக ஆர்டர் பண்ணி நல்லாவே ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது எங்கள் ஊரே கொஞ்சம் வெயில் தான் இருந்தாலுமே இங்கே அடிக்கிற வெயில் அளவு எங்கள் ஊரில் இல்லைன்னு தான் சொல்லணும். செம்ம வெயிலாக இருந்துச்சுங்க. எப்படி தான் தஞ்சாவூர் மக்கள்லாம் வந்து வெயில் காலத்துலையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இடம் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடியதாக அருமையாக இருந்தாலும் வெயில் வந்து அந்தளவு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுத்துச்சு. குழந்தைகளும் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஸோ தஞ்சாவூரில் லஞ்சை நல்லா திருப்திகரமாக முடிச்சாச்சு. மீல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அழகழகான காட் ஐடல்ஸு, அதே மாதிரி தஞ்சாவூர் ஃபேமஸான தலையாட்டி பொம்மைன்னு நிறைய பொருட்கள் அழகழகாக இருந்துச்சு. ஆன்டிக் பீசஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காஸ்ட்டை கேட்டோம் அப்படின்னா எதுவும் வாங்க தோணாது. அந்தளவு ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நான் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தாலும் என்னையே நான் மறந்துடுவேன். செராமிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இந்த காட் ஐடல்ஸ் ஆகட்டும், இல்லை ஆன்டிக் பீஸ் ஆனாலுமே அப்படியே ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என் பொண்ணுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் எங்கெல்லாம் வந்து பராக் பார்த்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்ருக்கிறது எல்லாம் வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அடுத்ததாக அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கல்லார் டேம் தான் கிளம்பணும். இந்த ஒரு பிளேஸ் தாங்க கொஞ்சம் வந்து கூட்டமாக இருந்துச்சு. ஈவினிங் டைம்ங்கிறனாலையோ என்னமோ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. டிராஃபிக்லேயே நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலுமே அந்த தண்ணியை பார்த்ததையுமே எல்லாமே மறந்து போச்சு. அவ்வளோ ஒரு அழகான சவுண்டு, அந்த குளிர்ச்சி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜென்ஸ் எல்லாம் ஒரு குளியல் போட்டாங்க. அப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து எல்லாம் நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே, ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, இனி கிளம்புனா அதான் நம்ம வந்து ஸ்ரீரங்கம் வேறு போயிட்டு போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் எக்ஸாக்டாக டைம் தெரில, மேபி 5 to 5:30 அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ரீரங்கம் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஒரு 7 இருக்கும். இருட்டாயிடுச்சு. ஸோ லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகுங்க. அதாவது டே டைமில் கோவிலை பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு அழகு. லைட் வெளிச்சத்தில்
ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோவில் கோபுரமாகட்டும், அங்கே மணல், அந்த தென்னை மரம், அதில் நடந்து போகிறது, வாவ் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஸ்ரீரங்கத்துலேயும் நல்லா சாமி கும்பிட்டு அங்கே டின்னரையும் முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. எங்கள் ஊரை பார்த்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடு வந்து சேர்றப்ப பார்த்தீங்கன்னா 12 to 12:30 ஆயிடுச்சு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.